இறைவனுக்காக நான் விட்டு செல்கின்றேன். அந்த சொத்துக்களை என்ன செய்ய முடியாது, அவருடைய வாரிசுகளை பயன்படுத்த முடியாது. யார் எழுதி விட்டு செல்கிறார்களோ அவருடைய வாரிசு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தை கையில் கீழ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று சொல்கிறார். மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வாரு? மாவட்ட ஆட்சியர் நீதியாக நடந்து கொள்வாரா? உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசீது விஷயத்துல மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சாரு? ஊபி சாங்கர் மசீதுல மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சாரு? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சாரு? மாவாட்டி கொண்டிருந்தாரா? இஸ்லாமிய சொத்துக்களை எங்களை தாண்டி எந்த மாவட்ட ஆட்சியாளருக்கும் கையகப்படுத்த அறிவுரை இல்லை. யாருடைய சொத்தை யாருக்கு கொடுக்க முடியும்? எங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து, எங்க பாட்டை சம்பாதிச்சு வச்ச சொத்தை யாரோ மாவட்ட ஆட்சியர் கொடுப்பாரா? எந்த புறம்போக்கு பாஜக நிர்வாகிகளுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு மௌனமாக இருப்போம் என்று நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ஜூஜு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தி பேசுறாரு. அவர் எந்த துறையில் அமைச்சராக இருக்காரு? சிறுபான்மைத்துறை அமைச்சர். சிறுபான்மைத்துறை அமைச்சர் என்று சொன்னால் சிறுபான்மை நலனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ, என்ன சட்டத்தை கொண்டு வர வேண்டுமோ அதைத்தானே செயல்படுத்தணும். அதை விட்டுவிட்டு இஸ்லாமிய பாதிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை அந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய ஆட்டையை போடக்கூடிய வேலைகளை செய்வது என்று சொன்னால் நீ என்ன சிறுபான்மை அமைச்சர்?